எஸ் ஏஎஸ்பி சந்தியா, அப்படி என்னதான் விஷயம்? நீங்க எனக்கு போன்ல கூட இந்த ராஜ்குமார் இங்க என்ன பண்றான்? அப்போ நீங்களும் ஏமாந்துட்டீங்க சார். ஏமாந்தனா? ஆர் யூ மேட்? சார் சார் இது சார் இதே மாதிரி தான் நேத்து நானும் ஏமாந்தேன். அதனால எனக்கு இப்போ ஒரு ஐடியா தோணுது. சார் ஒரு நிமிஷம் சார். எங்க பாருங்க, நாங்க ஃபுல்லா மெஷர் பண்ணிருக்கோம். இது ஜாக்கிரோட மெஷர்மெண்ட், இது ராஜ்குமாரோட மெஷர்மெண்ட். சார் 2 பேரோட மெஷர்மெண்ட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஜாக்கிரோட முக அளவு அதே மாதிரி எல்லா அங்கங்களும் பொருத்தமா மேட்ச் ஆகுது. சார் இங்க பாருங்க, நான் சில மாஸ்க் எடுத்து வச்சிருக்கேன். சார் எங்க பாருங்க, இந்த மாஸ்க் இஸ்ரேல்ல பண்ணிருக்காங்க. நாங்க ஒரு நல்ல மேக்கர் கிட்ட இதை பத்தி பேசிட்டோம் சார். சார் ஏன் நம்ம ராஜ்குமாரோட மாஸ்க் ஜாகிருக்கு போட்டு ஜாகிர ராஜ்குமாரா மாத்தக்கூடாது? டெட் பாடியை ரிமூவ் பண்ணியாகணும். பயங்கரமா ஸ்மெல் வருது. எனக்கு ரொம்ப மூச்சு முட்டுது. இப்ப பார்க்கலாம், இங்க இருக்கிறவங்க பணத்தை தூக்கி போடுறாங்களா இல்ல வாடகையை தாங்கிக்கிறாங்களான்னு. அந்த ஷாலு ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு வர கோவத்துல அவளையும் சுட்டு மேல அனுப்பிடலான்னு தோணுது. இல்ல, நீ பார்த்துட்டே இரு. இந்த பணத்தோட வாடை அதிகமாக இவங்க எல்லாரும் அவங்களோட பரிதாபத்தை மறந்துட்டு இந்த பணத்தை இங்கிருந்து தூக்கி போட்டுருவாங்க. என்னங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அரசாங்கம் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க. நாம கூடி சீக்கிரமே இங்க இருந்து போயிடலாம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல டாக்டரை பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஐயோ, இந்த போன வாடையால என்னால மூச்சு கூட விட முடியல. யாராவது இதை தூக்கி வெளியே போடுங்களேன். ரொம்ப சரியா சொன்னீங்க. சீக்கிரம் அந்த பணத்தை தூக்கி வெளியில போடுங்க. நாட்டம் தாங்க முடியல. வாடை அலர்ஜி ஆயிரும். சீக்கிரம் எடுத்து போடணும். எடுங்க. இங்க பாருங்க, பாவம் அந்த பொண்ணு ரொம்ப நொறுங்கி போயிருக்கா. அவ வேற மனநிலைமையில இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல இப்படி பண்றது சரியில்லை. அம்மா, எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க போய் அவட்ட பேசி பாருங்களேன். நீங்க சொன்னாவ கேட்பான்னு தோணுதுமா. பாவம் சின்ன பொண்ணு. நீங்க போங்கம்மா. வாங்க. நான் என்னால முடியாதுப்பா. ஒன்றும் ஆகாதுமா. நீங்க வாங்க. வாங்க வாங்கம்மா.